ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். எல்லோருக்கும் என்னோட போகி திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நாள் கிழமைகளில் நம்ம பூஜை ஜாமான் விளக்குறதோ இல்லைன்னா பித்தளை பாத்திரங்கள் விளக்குறதோ பண்ணோன்னா ஒரு சில பவுடர்ஸ் வச்சோ இல்லைன்னா சொல்யூஷன் வச்சோ இல்லை லிக்விட் வச்சோ நம்ம பண்ணுவோம். ஆனால் அது ஒரு சிலவங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. அவங்க கையில் இருக்கிற தோல் ட்ரைனஸ் உண்டாயிரும், இல்லை தோல் உரியும், இல்லை ஒரு சிலவங்களுக்கு அரிப்பு உண்டாகும், இல்லை எரிச்சல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி நம்ம பூஜை ஜாமானை நல்லா பளிச்சுன்னு ஆக்குறது அப்படின்றதுக்கான டிப்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் இவ்வளோ பூஜை ஜாமான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியான அளவு புளியை எடுத்து நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போது இந்த கரைச்ச புளியில் இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த தோல் தூக்கி போட்டுற வேண்டாம். நீங்கள் அதாவது இந்த விளக்கில் எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த தோலை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கல்லுப்பு இதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைசலை கொஞ்சம் திக்காகவே கரைங்க. ஏன்னா நம்ம கல்லுப்பு போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். லெமன் ஜூஸ் வேறு சேர்க்குறோம். ஸோ கொஞ்சம் திக்காகவே புளி கரைசல் இருக்கட்டும். இந்த பாருங்கள் கைஸ், இந்த விளக்கு எடுத்திருக்கேன். அதில் இருக்க அந்த எண்ணெயெல்லாம் இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருக்குது. இந்த கரைசலை வச்சு நம்ம பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு இரும்பு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம இதில் இப்போ தேய்க்க ஆரம்பிக்கலாம். தூள் அப்படி நல்லா திருப்பிட்டு நல்லா இதை வச்சு தேய்ங்க. நல்லா அதை தேய்க்கையிலே உங்களுக்கு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னாகும் விளக்கு. தெரியுதா? நல்லா பளிச்சுனாவது. இப்போ நான் இதை கழுவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் இப்படி எண்ணெய் பிசுக்கோடு இருந்த விளக்கு இப்போது பல ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒன்று என்னென்னா, லாஸ்ட்டாக இது நீங்கள் டேப் வாட்டரில் கழுவுவீங்கள்ல, கழுவி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பேசனில் கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணி இருக்கும்ல, அது பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் கழுவுன இதை நல்லா மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்க அப்படின்னா 1 வீக் ஆனாலும் நல்லா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். இதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருங்க. ஈரம் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு மாதிரி கருப்பாடு டாட் விழுந்துடும். அதனால் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் ஆனாலும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்கள் விளக்கு. பார்த்தீங்களா? நல்லா பலன்னு இருக்கா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய் காய்ஸ்.